நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் ஏன் பணம் கையில் தங்கவே இல்லை என்று ஒருபோதாவது யோசித்ததுண்டா? உங்களை விட குறைவாக உழைக்கும் சிலர் எப்படி அதிக பணம் சம்பாதிக்கிறார்கள்? ஏன் சிலர் தினமும் 10-12 மணி நேரம் வேலை செய்தும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறார்கள்? ஆனால் சிலர் ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு லைஃபை கண்ட்ரோல் பண்ணிக்கிறார்கள். இதுக்கு காரணம் லக் இல்ல, எஜுகேஷன் மட்டும் கூட இல்ல, ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். அவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள் என்பதுதான். சாணக்கியர் ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத் சொல்றார். உடல் உழைப்பு மட்டும் வெல்த் உருவாக்காது, அறிவுதான் வெல்த் உருவாக்கும். இந்த ஒரு லைன் உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். ஏன்னா சொசைட்டி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு. ஆனா யாரும் சொல்லாத ஒரு சீக்ரெட் இருக்கு. ராங் டைரக்ஷன்ல ஹார்ட் ஒர்க் பண்ணினா ரிசல்ட் 0, ரைட் டைரக்ஷன்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணினா ரிசல்ட் மல்டிப்ளை ஆகும். நான் உங்களிடம் ஒரு ஹானஸ்ட் கொஸ்டின் கேட்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு 10 லட்சம் கிடைத்தால் 5 வருடத்துக்கு பிறகும் அது இருக்கும் அல்லது ஸ்லோலி டிசப்பியர் ஆகிடுமா? ரிசர்ச் சொல்லுது, லாட்டரி வின்னர்ஸ்ல மெஜாரிட்டி சில வருடங்களில் மீண்டும் 0 ஆகிறார்கள். ஏன்? பணம் இல்லாததால் இல்ல, மணி மைண்ட் செட் இல்லாததால். அதனால் இந்த வீடியோ மோட்டிவேஷன் இல்ல, இது ஒரு லைஃப் கரெக்ஷன் வீடியோ. இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் 3 திங்ஸ் ரியலைஸ் பண்ணுவீர்கள். நீங்கள் ஏன் மணி ஹோல்ட் பண்ண முடியல? நீங்கள் எங்கே மிஸ்டேக்ஸ் பண்றீர்கள்? நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்? முக்கியமாக நீங்கள் உங்கள் ஃபியூச்சரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? சாணக்கியர் சொன்ன முதல் ரூல், உங்கள் பிரெயினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபோன் அப்கிரேட் பண்றோம், ட்ரெஸ் அப்கிரேட் பண்றோம், ஆனா மைண்ட் அப்கிரேட் ஸ்டாப் ஆகிடுது எஜுகேஷன் முடிந்த உடனே. அதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். டெய்லி 30 மினிட்ஸ் லேர்னிங் பண்றவன் 5 வருடத்தில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லெவல் போயிருப்பான். லேர்னிங் ஸ்டாப் பண்றவன் சேம் பிளேஸ்ல இருக்கும். ஒரு சிம்பிள் ரூல், டெய்லி லேர்ன் இல்லனா டெய்லி லூஸ். இப்போ நெக்ஸ்ட் ரூல் தான் டேஞ்சரஸ். பலர் மிஸ் பண்ற ரூல். இதனால்தான் பலர் லைஃப் முழுக்க சேம் லெவல்லவே இருக்கிறார்கள். பிரெயினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ செகண்ட் ரூல், ஆப்பர்ச்சுனிட்டி தானாக வராது, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு ட்ரூத், ஆப்பர்ச்சுனிட்டி பல நேரம் ப்ராப்ளம் மாதிரி தான் வரும். ஜாப் லாஸ், ஃபெயிலியர், ரிஜெக்ஷன், கிரிட்டிசிசம், இது எல்லாம் ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆவரேஜ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? ப்ராப்ளம் வந்தா பேனிக். சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? ப்ராப்ளம் வந்தா அனலைஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஒரு எக்ஸாம்பிள், ஒருவர் ஜாப் லூஸ் பண்ணார், அவர் டிப்ரெஷன் போனார். மற்றொருவர் ஜாப் லூஸ் பண்ணார், ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணினார், ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணினார், இன்று பிசினஸ் ஓனர். டிஃப்ரென்ஸ் என்ன? திங்கிங், ரியாக்ஷன், டிசிஷன். அதனால் ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி நைட் உங்களையே கேளுங்க, இன்று என்ன ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண? இந்த ஒரு குவெஸ்டின் உங்கள் பிரெயினை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க ட்ரெயின் பண்ணும். இப்போ தேர்ட் ரூல், டைமை ரெஸ்பெக்ட் பண்ணாதவரை மணி ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஒரு ஹார்ஷ் ட்ரூத், டைம் வேஸ்ட் பண்றவன் லைஃப் வேஸ்ட் பண்றான். டெய்லி 3 to 5 hours ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அந்த டைம்ல ஸ்கில் பில்ட் பண்ணினா, சைட் இன்கம் பில்ட் பண்ணினா, ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணினா, ஜஸ்ட் இமேஜின் 3 years ரிசல்ட். ரிச் பீப்புள் என்டர்டெயின்மெண்ட்டை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, ஆனா அவர்கள் டைமிங்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. புவர் ஹேபிட், மூட் இருந்தா ஒர்க். ரிச் ஹேபிட், ஒர்க் இருந்தா மூட் கிரியேட். டிசிப்ளின் ஃபர்ஸ்ட், கம்ஃபர்ட் லேட்டர். ஒரு சிம்பிள் சேலஞ்ச், நெக்ஸ்ட் 7 days மார்னிங் எழுந்த உடனே ஃபோன் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை, உங்கள் ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகும். நினைவில் வைங்க, பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயம் இல்ல, பணம் தங்க வைப்பதுதான் ரியல் இன்டெலிஜென்ஸ். மணி ஏர்ன் பண்றது ஈஸி, மணி கீப் பண்றது தான் ஹார்ட். அதனால் நெக்ஸ்ட் ரூல், மணி வருவதற்கு முன்னாடி மணி ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். பலர் சேலரி இன்க்ரீஸ் வந்ததும் என்ன பண்ணுவாங்க? லைஃப் ஸ்டைல் அப்கிரேட், நியூ ஃபோன், நியூ இஎம்ஐ, நியூ எக்ஸ்பென்சஸ். இதுக்கு ஒரு நேம் இருக்கு, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இன்கம் இன்க்ரீஸ், எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ், சேவிங்ஸ் 0. இதுதான் சைலண்ட் ஃபினான்ஷியல் ட்ராப். ஸ்மார்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? இன்கம் இன்க்ரீஸ் ஆனா ஸ்பெண்ட் லிட்டில், சேவ் மோர், இன்வெஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி. ஆனா ஆவரேஜ் பேட்டர்ன், இன்கம் இன்க்ரீஸ், இஎம்ஐ இன்க்ரீஸ், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ். இதுதான் டேஞ்சரஸ் சைக்கிள். நெக்ஸ்ட் பவர்ஃபுல் ரூல், உங்கள் சர்க்கிள் உங்கள் இன்கமை டிசைட் பண்ணும். நீங்கள் டெய்லி யாருடன் இருக்கிறீர்கள்? கம்ப்ளைண்ட் பேசுறவர்களா அல்லது growth பேசுறவர்களா? ஒரு சிம்பிள் டெஸ்ட்,
ஒருவருடன் பேசின பிறகு மோட்டிவேஷன் வருதா அல்லது எனர்ஜி ட்ரெயின் ஆகுதா? நெகட்டிவ் சர்க்கிள் ஸ்லோ பாய்சன், growth சர்க்கிள் சைலண்ட் பூஸ்டர். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல், ஃபினான்ஷியல் பவுண்டரிஸ் இல்லைன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இம்பாசிபிள். இல்லை சொல்ல தெரியாதவர்களை லைஃப் யூஸ் பண்ணும். யாராவது மணி கேட்டா இமீடியட் எஸ் சொல்லாதீங்க. டைம் கேளுங்க, பிளான் கேளுங்க, செக்யூரிட்டி கேளுங்க. ஜெனுவின் இருந்தா தெரியும், ஃபேக் இருந்தா டிஸப்பியர் ஆகும். ஒரு கோல்டன் ரூல், ஃபுல் லோன் விட ஸ்மால் ஹெல்ப் சேஃபர், ஸ்ட்ரெஸ் அவாய்ட் ஆகும். இப்போ ஒரு ஆனஸ்ட் கொஸ்டின், இந்த வீடியோ பார்த்து ஃபீல் மட்டும் பண்ண போறீங்களா அல்லது சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? நாலேஜ் மட்டும் யூஸ்லெஸ், ஆக்ஷன் தான் பவர். இன்று முதல் ஜஸ்ட் 3 ஹேபிட்ஸ்: டெய்லி லேர்னிங், டைம் டிசிப்ளின், மணி அவேர்னஸ். இந்த 3 ஹேபிட்ஸ் லைஃப் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். ரிமெம்பர், கடுமையாக உழைப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா சரியாக யோசித்து உழைப்பவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். உங்கள் டிசிஷன் தான் உங்கள் ஃபியூச்சர்.